அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி, அந்த விவசாயி கிட்ட ஒரு மாடு இருந்தது. அந்த மாடு கூடவே அவனுக்கு கொஞ்சம் பண தேவையும் இருந்தது. அதனால இந்த மாட்டை எப்படியாவது வித்துட்டு பணமாக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரியை பார்க்க போறாரு. அண்ணே, என்கிட்ட ஒரு மாடு இருக்கு, அதை நான் வித்துலான் இருக்கிறேன், வந்து பாருங்க. அந்த வியாபாரியை கூட்டிட்டு வந்து தன்னுடைய மாட்டை காட்டுறாரு. 2 பேரும் பேசி ஃபைனலா அந்த மாட்டினுடைய விலையை 35,000ன்னு 2 பேரும் பேசி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த வியாபாரி என்ன சொல்றாருன்னா, நான் 35,000த்துக்கு இந்த மாட்டை நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு அட்வான்ஸா 5,000 ரூபாய் நான் இப்போ கட்டுறேன், 10 நாள் கழிச்சு மீதி பணத்தை கட்டிட்டு இந்த மாட்டை நான் ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு 5,000 ரூபாய் கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வியாபாரி என்ன பண்றாரு, இன்னொரு வியாபாரியை பார்த்து, எப்பா என்கிட்ட ஒரு மாடு இருக்கு, அதை பாரு, அது உனக்கு பிடிச்சா நீ வாங்கிக்க, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அந்த 2வது வியாபாரி பாக்குறாரு, அந்த வியாபாரிக்கு மாடு பிடிச்சி போயிடுது. அந்த முதல் வியாபாரி என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த மாட்டினுடைய விலை 38,000. அது 2வது வியாபாரியும் ஒத்துக்கிறாரு. அப்போ முதல் வியாபாரி சொல்றாரு, எனக்கு 8,000 கொடுத்துரு, மீதி 30,000 மாட்டினுடைய ஓனர் கொடுத்துரு, நீ பிடிச்சிட்டு போகும்போது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு அந்த 2வது வியாபாரி கிட்ட இருந்து 8,000 இவர் வாங்கிக்கிறார். இந்த முதல் வியாபாரி செலவு பண்ணது 5,000, ஆனா இப்போ அவருக்கு ரிட்டர்ன் வந்தது 8,000. அதுல அவர் லாபம் பார்த்தது 3,000. ஓகேங்களா? 60% அவருக்கு இப்ப லாபம். அவருடைய கான்ட்ராக்ட் இப்ப முடிஞ்சிச்சு. இப்ப 2வது வியாபாரி அந்த மாட்டை 38,000த்துக்கு வாங்கியிருக்கிறாரு. 8,000 முதல் வியாபாரிக்கு கொடுத்துருக்கிறாரு, மீதி 30,000 மாட்டுக்காரனுக்கு கொடுக்கணும். அதே போல அந்த 2வது வியாபாரி அந்த மாட்டுக்காரன்கிட்ட இன்னொரு ஒப்பந்தம் போட்டு 10 நாள் மாடு இங்கே இருக்கட்டும், நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 3வதா இன்னொரு வியாபாரியை பார்க்க போறாரு. அந்த வியாபாரியை கூட்டிட்டு மாட்டை காட்டி 40,000 ரூபாய்க்கு பேரம் பேசி அதை வித்துறாரு, ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. 10,000 இனிஷியலா என்கிட்ட கொடுத்துருங்க, மீதி 30,000 மாட்டு ஓனர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் அக்ரிமெண்ட் போட்டு 10,000 இவர் வாங்கிடுறாரு. இப்ப 2வது வியாபாரி அவர் செலவு பண்ணது வெறும் 8,000 தான், ஆனா இப்ப அவருக்கு ரிட்டர்ன் வந்தது 10,000. அதனால 2,000 ரூபாய் ப்ராஃபிட். ஓகேங்களா? 8,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு, ஆனா 10,000 ரூபாயா வந்தது. இப்போ 2,000 ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட் 3வது வியாபாரிக்கு. இப்ப என்ன பண்றாரு, 3வது வியாபாரி என்ன பண்றாரு, இன்னொரு வியாபாரியை கூட்டிட்டு மாட்டை காட்டுறாரு. அப்போ அந்த அந்த சமயம் பார்த்து அந்த 3வது வியாபாரிக்கு ஒரு கஷ்ட காலம், அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அந்த மாட்டை வித்தா போதுன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்ப அந்த மாட்டினுடைய விலை இவரு 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஆனா அந்த 4வது அந்த வியாபாரி, இது ஒரு 37,000 35,000 தாங்க போகும், அவளை வந்தா பாக்கலாங்கிறாரு. வேற வழி இல்லை இந்த 3வது வியாபாரிக்கு, அதை வித்துதான் ஆகணும். இன்னும் நோயினுடைய தீவிரம் அதிகமாயிடுச்சுனாக்கா இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. சிக்காயி சம்டைம் மாடு இறந்து கூட போயிடலாம். அதனால என்ன பண்றாரு, ஒரு 2,000 3,000 நஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா, அந்த மாட்டை 37,000த்துக்கு 4வது வியாபாரிக்கு நஷ்டத்துல வித்துடுறாரு. இப்போ இவர் கட்டினது 10,000, ஆனா இவருக்கு என்ன பண்றதுனாக்கா 3,000 ரூபாய் நஷ்டம் வந்துருது. இதே போலதான் மாடு மாட்டினுடைய உரிமையாளர்கிட்டே இருக்கு, ஆனா அந்த மாட்டினுடைய அந்த வாங்குதல் விற்றல் ஒப்பந்தம் மட்டும் கைமாறி போய்கிட்டே இருக்கு. அந்த கைமாறுறதுல சில பேர் லாபம் பார்க்குறாங்க, சில பேர் நஷ்டம் பார்க்குறாங்க. இது உங்களுடைய அடிப்படை புரிதலுக்காக சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே போலதான் பங்கு சந்தையில ஒரு பகுதியான கமாடிட்டி மார்க்கெட், அதுக்கு நம்ம இந்தியாவில் MCX சொல்லுவாங்க, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அந்த கமாடிட்டி மார்க்கெட்ல பசுவை எப்படி பசு ஓனர்கிட்ட இருக்கும்போதே அதனுடைய கான்ட்ராக்ட் மட்டும் கைமாறி போச்சோ, அது போல இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல தங்கம், வெள்ளி, செம்பு, தாமிரம், துத்தநாகம், அதே போல இந்த குரூட் ஆயிலு, இயற்கை எரிவாயு, பருத்தி, மஞ்சள், மிளகு, சீரகம், சோயாபீன்ஸு, இது போன்ற எண்ணற்ற பொருட்களை
அதனுடைய உரிமையை மட்டும் நம்ம ஒப்பந்த அடிப்படையில வாங்கி அதனுடைய விலை ஏற்ற இறக்கங்கள்ல லாபம் பார்க்குற ஒரு வர்த்தக முறை தான் கமாடிட்டி மார்க்கெட். ஸோ நம்மெல்லாம் ஏழப்பட்ட ஜனங்க எப்படி வந்து ஒரு தங்க வியாபாரி ஆகிறது அப்படின்னு நம்ம யோசனை உட்காந்துருப்போம். ஆனால் தங்க வியாபாரி ஆகிறது ரொம்ப ஈஸி. நம்ம பிசிக்கலாக தான் தங்கத்தை வாங்கிட்டு வந்து விற்கிறது கஷ்டம். ஆனால் இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் தங்கத்தை வாங்கி அது விலை ஏறுச்சுனாக்கா விற்று லாபம் பார்க்கலாம். இதுதான் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டினுடைய ஒரு அடிப்படை புரிதல். இந்த அடிப்படையில் தான் இந்த எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டு ஒர்க் ஆகுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுவரை இந்த காணொலி காட்சியை பொறுமையோடு பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். நன்றி, வணக்கம்.